அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான பலனை பார்க்க போகிறோம். கும்பராசி கும்பலக்கண அன்பர்கள், கும்பராசி கும்பலக்கணங்கும் பொழுது அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இப்போ கும்பலக்கணம்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாக இந்த லக்கணக்காரர்களுக்கு இந்த மாதம் பயணங்கள், அலைச்சல்கள், தூக்கமின்மை, கொஞ்சம் செலவுகள் அதிகமாக பண்ணக்கூடிய, அவங்களுடைய ஏதாவது ஒன்று செஞ்சு செலவு பண்ணக்கூடிய தன்மையும் இந்த மாதத்தில் இருக்குது. பொதுவாக கால் பாதங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதில் வலிகள் கொஞ்சம் வலிகள் ஏற்படுற சிலருக்கு கால் பாதங்களில் வலி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்குபஞ்சர் இந்த மாதிரி விஷயங்கள், அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சு அதை ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்களுடைய கால் பாதத்தை சரி பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனைகளை சரி செஞ்சு கொண்டுங்க. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லக்கணக்காரர்களுக்கு முக்கியமான கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது பிரச்சனையாக இருப்பது அவர்களுடைய மனநிலை தான். இந்த மாதம் மனநிலை சமநிலையாக இருக்காது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுவது நல்லது. பிரீத்திங் கண்ட்ரோல் பண்ணி மனநிலை சமநிலையாக வைத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா மனம் சார்ந்த விஷயத்தில் தான் உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக போகுது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ஹைப்பிங் லெவலில் பிரச்சனைகள், மனநிலையில் டென்ஷன் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. குறிப்பாக வேலைகளில் அது ஏற்படும். வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒவ்வொரு டென்ஷன் ஆகி ரொம்ப ஹைப்பாக நடந்துக்கிற மாதிரி தன்மைகள்லாம் இருக்குது. ஓவராக கோவப்படக்கூட்டு பேசக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ டென்ஷன் ஆகாதீங்க. பேசும்போது கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சொந்தமாக தொழில் பண்ணும்பொழுது நிறையா ப்ரெஷர் இருக்கும். ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ரொம்ப ஹையாகவே தெரியுது. ஸோ தொழில் பண்ணுறவங்க மனநிலையை சமநிலையாவதுல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது தேவையில்லாத ஒரு விஷயத்தில் தான் அது உங்களுக்கு ஹெவியாக டென்ஷன் ஏற்படுத்தி விடும். ஸோ மறைமுக டென்ஷனுங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே இந்த மாதம் இருக்கும். அதனால தான் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கோங்க. தாய் தந்தையர் உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கிய நிலையில் இருக்கிறாங்க. நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்காங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்குது. இந்த டென்ஷனால் தான், மனநிலையால் மட்டும்தான் கொஞ்சம் உங்கள் உடல் ஒரு மாதிரி இருக்கும். மனநிலை நல்லா இருந்தால் தானே நம்ம பாடி நல்லா இருக்க மாதிரி தோணும். மற்றபடி நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. அதனால தான் இப்படி சொல்கிறேன். மனநிலையை நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். இன்னொன்று முக்கியமாக முயற்சி எடுக்க இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் சிலருக்கு இருக்குது. ஆனால் முயற்சிகள் செய்யக்கூடாது. நீங்கள் ப்ரமோஷனுக்காக இந்த அவங்கள பார்த்து அந்த மாதிரிலாம் எந்த வேலையும் இந்த மாதம் ப்ராசஸ் பண்ணிடாதீங்க. அது உங்களுக்கு 100% தோல்வி தந்துவிடும். நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். இந்த கும்பராசிக்காரங்க அமைதியாக இருங்க. இந்த மாதத்தில் சில நன்மைகள் அமைதியாக மூலமாக தான் உங்களுக்கு நடக்கும். அமைதியாக மட்டும்தான் இருக்கணும். வேலையோ தொழிலில் புது முயற்சிகள் எடுக்காங்க. தொழில் செய்கிறவங்க கட்டாயம் இந்த மாதத்தில் எந்த ஒரு புது முயற்சிகளையும் எடுத்துறாதீங்க. வேண்டவே வேண்டாம். அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை உண்டாக்காது. ஸோ வேலை பார்க்குற இடத்துல வேலை செய்கிறவங்க புதுசாக எந்த முயற்சி எடுத்துடாதீங்க. பம்பளம் இருக்கா, நிறைய விஷயங்கள் பண்ணேன், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்துவிட்டு ரெகுலர் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு பேசாமல் இருங்க. தானாகவே உங்களுக்கு இந்த மாதத்தில் சில நன்மைகள் நடக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கணும். நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிற விஷயம்போது தான் அது நடக்கும். எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம், சரிங்களா? அதே போல் அமைதியாக இருங்கள். வேலையில் சிறிது அழுத்திருக்கும். குறிப்பாக மனநிலையில் தான் உங்கள் மனதை பாதிக்கக்கூடிய தன்மையை வேலையில் ஓவர் ஹைப்பிங் டென்ஷன் மட்டும்தான். அதுதான் நீங்கள் சமாளிக்க வேண்டியது. ஸோ இந்த மாதம் நடக்கக்கூடியது உங்கள் மனநிலை பாதிக்கும் மாதிரி நடக்கும். ஆனால் அது நீங்கள் அதை மனசுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க, மண்டையில் ஏற்றிக்காதீங்க. புத்திக்கு மட்டும் வேலை கொடுங்கள். மனதுக்கு இந்த மாதம் வேலை கொடுத்துடாதீங்க. மனசுக்கு குள்ளே கொண்டு போய் அதை பூத்திடாதீங்க. ஸோ மனநிலையை சமநிலையாக வைத்திருக்கு அதுக்குண்டான பயிற்சிகள் எல்லாம் பண்ணி சமநிலையாக வைத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதத்தை நன்றாக கடந்து செல்லுங்கள், சரிங்களா? அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறலாம். அடுத்து மீன ராசி மீனலக்க நண்பர்களுக்கான காணொலியில் காண்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்க. நன்றி.